அனைவருக்கும் இனிய பொன்னாரும் தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாளும் ஏத்தி பணிகுவாம் நன்னாரி கக்கும் சர பூங்கடுக்கையான் என்ற கற்பக குஞ்சர பூங்கழல். எல்லாம் வல்ல திருவரங்கம் ரங்கநாதர் அருளினாலும் கனகசபையிலே வீற்றிருக்கும் சிதம்பரம் நடராஜ பெருமானின் பொற்பாதங்களின் அருளினாலும் இந்த திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் வாயிலாக காணொளி கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் இயற்றிய திருப்புலியூர் வெண்பா என்கின்ற நூலை குறித்து நாம் அனுபவித்து வருகின்றோம். ஏற்கனவே சொன்னபடி இந்த திருப்புலியூர் வெண்பாவானது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 100 வெண்பாக்களால் அமைந்து அதை 25 பிரித்து 4ஆக வகைப்படுத்தியுள்ளார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். முதல் 25 திரிபு என்கின்ற வகையை கொண்டும், 2வது 25 யமகம் என்கின்ற வகையினை கொண்டும், அடுத்த 25 பாடல்கள் சிலேடை திரிபு என்கின்ற வகையினோடும், கடைசி 25 பாடல்கள் சிலேடை அதற்கொரு உவமை அதனோடு சேர்ந்த திரிபு என்கின்ற வகையோடும் வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதை ஒட்டி இன்றைய பொழிவிலே நாம் இந்த 4 வகைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக திரிபு என்கின்ற வகை. இந்த சிதம்பரத்திலே பதஞ்சலி என்கின்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வருகின்றார். இந்த பதஞ்சலி முனிவர் யாருடைய அவதாரம், எப்படி அவர் பூமிக்கு வந்தார் என்று நமக்கு புராணங்கள் சொல்கின்றன. ஒரு நாள் ஆதிசேஷன் மேலே படுத்திருந்த திருமால் நாராயணனானவர் மெய்மறந்து அமர்ந்திருக்கின்றார், உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஆதிசேஷனானவர் பெருமாளிடம் கேட்கின்றார், அப்படி மெய்மறந்து நீங்கள் கண்களை மூடி எதை தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அப்போது திருமால் சொல்கின்றார், சிவபெருமானின் திருநடனத்தை நான் என்னுடைய மனக்கண்களிலே பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். எவ்வளவு அழகாக நடனமாடினார் சிவபெருமான் தெரியுமா? அந்த அம்பலவாணனின் அம்பல கூத்தை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்று அந்த நடனத்தை புகழ்ந்து பலவாறாக சொல்கின்றார் பெருமாள். அதை கேட்ட ஆதிசேஷன் நானும் அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். உடனே பெருமாளானவர், நீ பூமியிலே ஒரு முனிவனாக பிறந்து அந்த தில்லி சிதம்பரத்திலே நடராஜ பெருமானின் நடனத்தை காண்பதற்காக உனக்கு நான் வரம் அளிக்கின்றேன். எனவே நீ பூமிக்கு சென்று பதஞ்சலி முனிவராக பிறந்து நடனத்தை கண்டு நீ திரும்பி என்னிடம் வா என்று சொல்லி ஆதிசேஷனை அனுப்பி வைக்கின்றார். இந்த ஆதிசேஷன் தில்லைய அம்பலத்திற்கு நான் எப்படி செல்வது என்று கேட்கும் பொழுது, அந்த தில்லையிலே இருக்கின்ற அந்த பொய்கை, ஒரு கோவிலிலே குளம் இருக்கின்றது, அந்த குளத்தின் வழியாக நீ உள்ளே செல்லலாம் என்று ஒரு பாதையை அமைத்து கொடுக்கின்றார் திருமாலானவர். எனவே அந்த ஆதிசேஷனானவர் நாகலோகத்திற்கு வந்து அந்த நாகலோகத்திலிருந்து ஒரு பிலத்துவாரம், அதாவது ஒரு துவாரத்தின் வழியாக, ஒரு பாதையின் வழியாக அந்த சிதம்பரத்தின் அந்த திருக்குளத்தை அடைகின்றார். அந்த கோயிலின் குளத்திலிருந்து பதஞ்சலி முனிவராக வெளியே வருகின்றார். இவர் வெளியே வந்து சிவபெருமானின் அடியாராக இருந்து வியாக்கிரபாத முனிவருடன் சேர்ந்து சிவபெருமான நடனத்தை திருநடனத்தை காண்கின்றார். இந்த வரலாற்றில் நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள், மெய் திகழும் சேடனூறு விட்டு பதஞ்சலியாய் பொய்கை ஒழி வந்த புலியூரே என்கின்றார். இந்த வரலாற்றினை சொன்ன பிறகு நமக்கு இன்னொரு செய்தியையும் சொல்கின்றார். இன்னொரு செய்தி என்னவென்றால், திருவாதவூரடிகள் பாண்டிய மன்னன் கொடுமை தாங்க மாட்டாமல் வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சாபம் கொடுத்துவிட வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்கின்றான், பெருக்கெடுத்து வரும் இந்த வைகையின் வெள்ளத்தை தடுப்பதற்கு மக்கள் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு உத்தரவிட, அதிலே வந்தி என்கின்ற
பிட்டு விற்கின்ற பெண். தனக்கு கூலிக்கு ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் முறையிட அந்த வந்தி என்கின்ற அந்த பெண்மணிக்காக சிவபெருமான் இறங்கி வந்து, நானே உனக்கு கூலியாளாக இருந்து அணை கட்டுகின்றேன், எனக்கு நீ பிட்டு மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி சிவபெருமான் வருகின்றார். இது நாம் எல்லோரும் அறிந்த வரலாறே. வந்தியின் பிட்டிற்காக மண் சுமந்த கதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த வரலாறையும் மூன்றாவதாக நாம் ஏற்கனவே சொன்னபடி வியாக்கிரபாத மகரிஷியின் குழந்தையான உபமன்யு என்கின்ற அந்த முனிவருக்கு பாலை புகட்டிய சிவபெருமான் தன்னுடைய தாய்மாமனது வீட்டிலே காமதேனுவின் பாலின் ருசியை கண்டுவிட்டு தன் பிறந்த வீட்டிற்கு வந்த பிறகு அந்த குழந்தை வேறு எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது குழந்தையின் பசியை கண்டு கண்ணீர் விட்டு அழுத தந்தையார் சிவபெருமானிடம் முறையிட்டு அவர் வேண்டிக் கொள்ள சிவபெருமானானவர் பார்க்கடலிலிருந்து பாலை கொண்டு வந்து குழந்தைக்கு ஊட்டுகின்றார். இந்த 3 வரலாற்றை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் ஒரே வெண்பாவிலே சொல்கின்றார். எந்தெந்த வரலாறுகள்? ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பிறந்த வரலாறு, இரண்டாவதாக வந்தி என்கின்ற பெண்ணின் பிட்டிற்காக மண் சுமந்து வைகைக்கு அணை கட்டிய சிவபெருமானின் வரலாறு, மூன்றாவதாக வியாக்கிரபாத மகரிஷியின் மகனான உபமன்யுவிற்கு பார்க்கடலிலிருந்து பாலை கொண்டு வந்து ஊட்டிய வரலாறு என்று 3 செய்திகளை நமக்கு வெண்பாவிலே அழகாக அமைத்து கொடுக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். மெய்திகழும் சேடன் உருவிட்டு பதஞ்சலியாய் பொய்கை ஒழி வந்த புலியூரே, வைகை வரம்பு கட்டுவாரானார் மாமுனிக்கு பால்சா கரம் புகட்டுவாரானார் காப்பு என்று வெண்பா எடுக்கின்றார். மெய்திகழும் சேடன், அதாவது ஆதிசேடன் என்கின்ற அந்த நாகம் தன்னுடைய உண்மையான உருவத்தை விட்டு பதஞ்சலி முனிவராய் பொய்கை ஒழி வந்த அந்த குளத்தின் வழியாக வந்த சிதம்பரமானது அந்த பெருமை வாய்ந்த ஊரிலே சிவபெருமான் இருக்கின்றார். எப்பேற்பட்ட சிவபெருமான் இருக்கின்றார்? வைகை வரம்பு கட்டுவாரானார். வைகைக்கு வரம்பு கட்டிய சிவபெருமான். அது மட்டுமல்லாது மாமுனிக்கு பால் சாகரம் புகட்டுவார் ஆனார். பார்க்கடல் என்று நாம் சொன்னோம் இல்லையா, அதைத்தான் பால் சாகரம். இந்த மாமுனிக்கு அந்த குழந்தைக்கு பால் சாகரம் புகட்டுவாரானார் என்று சொல்கின்றார். வரம்பு கட்டுவாரானார், கரம்பு கட்டுவாரானார் என்று சொற்றொடர்கள் வருவதை நாம் திரிபு என்று நாம் சொல்கின்றோம். பால் சாகரம் புகட்டுவாரானார் காப்பு என்று வெண்பாவிலே அழகாக நமக்கு எடுத்து உரைக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். இரண்டாவது வகை யமகம். யமகம் என்றால் நாம் ஏற்கனவே சொன்னபடி 2 அடிகளிலே ஒரே சொற்றொடர் வரும், வேறு வேறு பொருளை தரும் என்று நாம் பார்த்தோம். இங்கே சொல்லும்போது பிரம்மா அவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த செய்தியை நமக்கு சொல்கின்றார். பிரம்மதேவன் ஒரு யாகம் செய்ய தொடங்கி சிவபெருமான் அருளை பெறுவதற்காக ஒரு யாகம் செய்ய தொடங்கி அந்த யாகத்தை முடிப்பதற்காக வியாக்கிரபாத மகரிஷியின் துணையை கொண்டு சிதம்பரம் வந்து அந்த யாகத்தை முடிக்கின்றார். இந்த செய்தியை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி அந்த யாகத்திலே வேதங்களை அனுதினமும் ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா, அப்பேற்பட்ட பிரம்மா சிவனின் அருளை பெறுவதற்காக புலியூரான சிதம்பரத்திற்கு வந்து யாகம் செய்து நிறைவு செய்கின்றார் என்கின்ற கருத்தை நமக்கு பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள். யமகம் சொல்லும்போது திருமாலை குறித்து சொல்கின்றார். என்ன வெண்பா அழகாக அமைக்கின்றார். முத்தீயினிடை அவிமுந்த சொரிந்து மறை புத்தேள் ஓமம் செய் புலியூரே என்று சொல்கின்றார். எப்படி? முத்தீயினிடை, அந்த ஓமத்திலே யாகத்திலே வளர்க்கின்ற அந்த தீயினிடை, முத்தீயினிடை அவிமுந்த சொரிந்து, அவிர்பாகத்தை அந்த யாகத்திலே சொரிந்து மறைப்புத்தேள் ஓமம் செய் புலியூரே, மறையினை வேதங்களை அனுதினமும் ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா ஓமம் செய்த அந்த சிதம்பரமானது மெய்த்தோளின்
மாதுளவனத்தன் வணங்குவதனாகத்தோர் மாதுளவனத்தன் மனை என்று வெண்பாவை முடிக்கின்றார். இதிலே மாதுளவனத்தன் வணங்குவதன் ஆகத்தோர் மாதுளவனத்தன் மனை என்று நாம் ஒரே சொற்றொடர் வருவதை நாம் 2 அடிகளிலே பார்க்கின்றோம். ஆனால் வேறு வேறு பொருளை தருகின்றது. எப்படி? மாதுள வனத்தன் என்றால் முதல் அடியிலே வருகின்ற மாதுளவன் அத்தன் என்பது மா துளவன் என்றால் துழாய் மாலை, துளசி என்கின்ற சொல்கின்றார் அல்லவா, அந்த துழாய் மாலையை தன்னிடத்திலே அணிந்திருக்கக்கூடிய நாராயணன். அது மட்டுமல்லாது மாதுளவன் நத்தன், பாஞ்சசன்யம் என்கின்ற சங்கினை கையிலே, நத்தம் என்றால் சங்கு, நாம் நத்தை என்று சொல்கின்றோம் இல்லையா, நத்தை நாம் செல்வதை பார்க்கின்றோம். நத்தையினுடைய கூடுதான் சங்காக இருக்கின்றது. அதனால் நத்தன் என்றும் ஒரு பெயர் உண்டு. மாதுளவன் நத்தன் வணங்கு பதன், அந்த துழாய் மாலை அணிந்திருக்கின்ற பாஞ்சசன்ய சங்கினை வைத்து கொண்டிருக்கின்ற திருமாலானவர் வணங்கி நிற்கின்றாராம். யாரை? சிவபெருமானை. எப்பேற்பட்ட சிவபெருமானை? மாதுளவனத்தன் வணங்கு பதன் ஆகத்தோர் மாதுள வனத்தன் மனை. சிவபெருமான் ஆகத்திலே, தன்னுடைய உடலிலே ஒரு பாகத்திலே உமையை வைத்திருக்கின்றார். மாதுளவன் அத்தன், துழாய் மாலை அணிந்திருப்பவன். 2வது இடத்திலே ஆகத்தில் மாது உள வன அத்தன் மனை. உடலிலே மாது மங்கையரை உள்ளவன், மாது உள்ள வனத்தன் மனை. சிவபெருமான் வாழ்கின்ற புலியூரானது. எப்படிப்பட்ட சிவபெருமான்? தன்னுடைய உடலிலே உமையை வைத்திருக்கின்றவர். அந்த சிவபெருமானை துழாய் மாலையை அணிந்து பாஞ்சசன்ய சங்கினை வைத்திருக்கின்ற திருமாலானவர் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குவதாக நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள். இது 2வது வகை. 3வதாக நாம் பார்க்க இருப்பது சிலேடை. சிலேடையோடு சேர்ந்த ஒரு திரிபு. இங்கே சொல்லும்போது மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் நமக்கு அந்த சிதம்பரத்திலே வாழ்ந்து வருகின்ற பெண்களை குறித்து சொல்கின்றார். அந்த பெண்கள், பிறகு சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த சோலைகள், மாமரங்கள் மிகுதியாக விளங்கி நிற்கின்ற அந்த சோலைகளை குறித்தும் அந்த ஊரிலே வாழ்ந்து வருகின்ற பெண்களை குறித்தும் சொல்கின்றார்கள். எப்படி? மாவனம் சூழ் காவிடத்தும் என்று சொல்கின்றார். மாமரங்கள் அதிகமாக சூழ்ந்திருக்கின்ற அந்த சோலையிலும் மாலுறு மின்னாரிடத்தும் பூவை வன் தூதும் தென் புலியூரே என்று சொல்கின்றார். இதிலே சிலேடையாக 2 கருத்துக்களை சொல்கின்றார். எப்படி? இந்த சிதம்பரத்திலே அமைந்திருக்கின்ற இந்த சோலையிலே, மாமரங்கள் நிரம்பியிருக்கின்ற இந்த சோலையிலேயும், அது மட்டுமல்லாது அந்த ஊரில் இருக்கின்ற பெண்களின் கூந்தலிலே இருக்கின்ற அந்த மலர்களிலேயும் வண்டுகள் வாய் வைத்து தேனை குடிக்கின்றது என்று சொல்கின்றார். சோலையிலே இருக்கின்ற மரங்களிலும் பெண்களிலே இருக்கின்ற கூந்தலின் மலர்களிலும் அந்த வண்டுகள் சென்று தேனை எடுக்கின்றன. மாவனம் சூழ் காவிடத்தும் மாலுறு மின்னாரிடத்தும். மாலுறு மின்னார் என்றால் அழகிய பெண்கள். அந்த பெண்களினிடத்தும் பூவை வண்டு ஊதும் தென் புலியூரே. அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த மலர்களை வண்டு சென்று ஊதுகின்ற அழகிய புலியூரானது என்று சொல்கின்றார். சரி, ஒரு பொருள் சொன்னோம். கூந்தலிலே இருக்கின்ற மலர்களை வண்டு சென்று ஊதுகின்றது என்பது ஒரு பொருள். 2வது பொருள் என்னவென்று பார்த்தோமேயானால், பதம் பிரிக்கும் பொழுது பூவை வண்டு ஊதும் தென் புலியூரே என்று சொன்னோம். இன்னொரு பதம் பூவை வன் தூதும் தென் புலியூரே. இந்த நாகனவாய் பறவை என்று ஒரு பறவை இருக்கின்றது. அதற்கு பூவை என்று பெயர். அந்த நாகனவாய் பறவையை தூதாக அனுப்புவது என்பது இலக்கியத்திலே இருக்கின்ற மரபு. நாகனவாய் புல் என்று தமிழிலே சொல்வார்கள். இலக்கியத்திலே தூதின் மரபின்படி இந்த நாகனவாய் பறவையை தூதாக அனுப்புவார்கள். அதைத்தான் இந்த பெண்களினிடத்திலே தூதாக இந்த நாகனவாய் பறவைகள் செல்கின்றதாம் சிதம்பரத்திலே. ஒரு பொருள் பூவை வண்டு ஊதும் என்று சொல்கின்றார். 2வது பொருள் பூவை வன் தூது என்று சொல்கின்றார்.
பூவைவன் தூதும் தென் புலியூரே நாவளைந்து. அடுத்தது திரிபு பார்க்கின்றோம். திரிபு வரும்பொழுது சிவபெருமானுடைய 2 திருவிளையாடல்களை நமக்கு பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள். முதலாவதாக ஏற்கனவே நாம் சொன்னபடி இதிலே பல புராண வரலாறுகள் மீண்டும் மீண்டும் நாம் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். எனவே ஏற்கனவே நம்ம வரலாறுகளை நாம் விரிவாக சொல்லிவிட்டபடியால் நயத்தை மட்டும் அனுபவிக்க இருக்கின்றோம். பாடல் நயம் இருக்கின்றதல்லவா, அந்த யமகம் திரிபு என்கின்ற இந்த நயத்தினை மட்டும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். வரலாற்றினை மிக சுருக்கமாக என்னால் மீண்டும் மீண்டும் வருவதால் மிகவும் விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பது அடியனுடைய கருத்து. ஏற்கனவே நாம் சொன்னபடி வந்தியின் பிட்டிற்காக மண் சுமந்த கதையினை சொல்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். வந்திக்காக கூலி வேலை செய்த பிறகு இந்த வந்தி கொடுத்த பிட்டினை வாங்கி சிவபெருமான் ரசித்து சாப்பிடுகிறாராம். அந்த பிட்டினை அவர் வாய்க்குள்ளே போட்டு அதை மெல்லும் பொழுது அந்த பிட்டிலிருந்து ரசம் வருகின்றதாம். அது ஒரு சாறு ஒன்று வரும் அல்லவா, நாம் அதை மெல்லும் பொழுது அந்த சாறினை அனுபவித்து அருந்துகின்றார் சிவபெருமான். அது மட்டுமல்லாமல் இன்னொரு திருவிளையாடலான முப்புறம் எரித்த புராண வரலாறு. முப்புறத்தை எரிப்பதற்காக சிவபெருமான் புறப்படும் போது, அந்த தகனம் செய்வதற்காக அவர் செல்லும் போது தேர் ஓட்டியாக பிரம்மனை அழைத்தாராம். பிரம்மா, நீ எனக்கு தேர் ஓட்ட வேண்டும், நான் முப்புறத்தை எரிக்கச் செல்கின்றேன் என்று பிரம்மன் தேர் ஓட்டியதாக புராண செய்திகளில் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்கின்றார். மாவனம் சூழ் காவிடத்தும் மாலூரு மின்னாரிடத்தும் பூவை வண்டூதும் தென் புலியூரே நாவளைந்து பிட்டிரதம் என்றார் பிரம்மபாகா கொடுவா தட்டிரதம் என்றார் தலம் என்று சொல்கின்றார். முதலிலே வருகின்ற அடியிலே பிட்டிரதம் என்றார், அடுத்த அடியிலே தட்டிரதம் என்றார் என்றை நாம் பார்க்கின்றோம். என்ன பொருள் என்றால், நாவளைந்து பிட்டின் ரசம் மென்றார். ரதம் என்றால் ரசம். நாவை சுழற்றி சிவபெருமான் ரசித்து சாப்பிடுகின்றாராம் அந்த வந்தி கொடுத்த பிட்டினை. நாவளைந்து பிட்டின் ரசம் மென்றார். பிரம்மபாகா என்று சொல்கின்றார். பிரம்மனாகிய பாகனே, நீ கொண்டு வா, எதை கொண்டு வா? தட்டி ரதம் என்றார். இந்த ரதத்திலே ஒரு வகை உண்டு, தட்டினை உடைய தேர் என்று சொல்வார்கள். தேர் தட்டு என்று சொல்கிறார்கள் அல்லவா. தட்டினை உடைய தேரினை பிரம்மா நீ கொண்டு வா என்று ஆணையிட்டாராம் சிவபெருமான். அதைத்தான் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் பிட்டி ரதம் மென்றார் பிரம்மபாகா கொடுவா தட்டி ரதம் என்றார் தலம் என்கின்றார். முதலிலே வருவது பிட்டின் ரதம் மென்றார். மென்றார் என்றால் மென்று தின்பது. அடுத்ததாக கொண்டு வா தட்டின் ரதம் என்றார். ரதத்தை நீ கொண்டு வா என்று ஆணையிட்டார் என்று ஒரு அழகான வெண்பாவினை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சிலேடையும் திரிவையும் சேர்த்து நமக்கு கொடுக்கின்றார். நான்காவதாக நாம் பார்க்க இருக்கின்ற வகை சிலேடை, அதற்கு ஒரு உவமை, அதன் பிறகு ஒரு திரிபு. அதை சொல்லும் போது பிள்ளையவர்கள் நமக்கு சொல்கின்றார், சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த நந்தவனத்திலே இருக்கின்ற அந்த காட்டிலே இருக்கின்ற பனை மரங்கள் பிரம்மனை ஒத்து இருக்கின்றன என்று சொல்கின்றார். அதாவது சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த தோப்பு, அந்த சோலையானது பிரம்மனை ஒத்திருக்கின்றன. எப்படி? அதுக்கு வெண்பா இருக்கின்றார். தாளம் படைத்து அலர்கன் தான் ஒழுகலால் பிரம்மன் போலும் பொழில் சூழ் புலியூரே. சிதம்பரத்தில் இருக்கின்ற சோலைகள் பிரம்மாவை ஒத்திருக்கின்றன. எப்படி? தாளம் படைத்து அலர்கன் தான் ஒழுகலால். தாளம் என்றால் உலகம். உலகத்தை படைத்து பிரம்மதேவனானவன் தாமரை மலரிலே அமர்ந்தவாறு உலகத்தை படைத்து வருகின்றார் அல்லவா. அதான் தாளம் படைத்து அலர்கன் தான் ஒழுகலால். உலகத்தை படைத்து மலரிலே அமர்ந்தவாறு உலகத்தை படைப்பார். அலர்கன் தான் ஒழுகலால் பிரம்மன் போலும் பொழில் சூழ் புலியூரே. இது ஒரு சிலேடையிலே ஒரு பொருள் தருவது. இது அந்த சோலையிலே இருக்கின்ற பனை மரங்கள், தாளம் என்ற சொல்லுக்கு பனை மரம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது.
அந்த பனை மரத்திலே பார்த்தீர்களே ஆனால் அந்த பனை மரத்தின் உச்சியிலே கல்லின் கலயத்தை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த அந்த பனையின் மரத்திலிருந்து கல் வடியும் இல்லையா, அந்த கல்லினை சேகரிப்பதற்காக ஒரு பானையினை கட்டி வைத்திருப்பார்கள். அதைத்தான் இரண்டாவதாக சொல்கின்றார் பிள்ளை அவர்கள் சிலேடையாக, தாளம் படைத்து அலர்கண் தான் ஒழுகலால். அந்த பனை மரங்களில் மலர்களில் இருந்து கல் ஒழுகுகின்றதாம். அதனாலே உலகத்தை படைத்து பிரம்மா மலரிலே அமர்ந்து பணியாற்றுகின்றார் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, பனை மரத்திலிருந்து கல் ஒழுகுகின்றது, தாளம் படைத்து அலர்கண் தான் ஒழுகலால். அந்த சோலையானது பிரம்மாவை ஒத்திருக்கின்றது. ஏன்? பனை மரங்களிலே அந்த கல் வடிந்து கொண்டிருப்பதனாலே என்று சொல்கின்றார். தாளம் படைத்தலர்கன் தான் ஒழுகலால் பிரம்மன் போலும் பொழில் சூழ் புலியூரே என்று சொல்லிவிட்டு திரிபு வரும்போது அவர் சொல்கின்றார், ஆலம் அருந்த கண்டங்கருத்தார் அல்லல் வினை அன்பர் வருந்த கண்டங்கருத்தார் வாழ்வு என்று சொல்கின்றார். பார்க்கடலிலே கடையும் பொழுது ஆலகால விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொண்ட போது அவருடைய கண்டம் கருத்து விடுகின்றது. கண்டம் என்றால் கழுத்து. அந்த கழுத்திலே விஷம் தங்கி அவருடைய நீலகண்டன் என்ற பெயரை சிவபெருமான் பெறுகின்றார். அதுதான் பிள்ளை அவர்கள் சொல்கின்றார், ஆலம், ஆலம் என்றால் விஷம், ஆலம் அருந்த கண்டம் கருத்தார். விஷத்தை அருந்தியதனாலே கண்டம் கருத்தார். அது மட்டுமல்ல, அல்லல் வினை அன்பர் வருந்த கண்டு அங்கு அறுத்தார் என்று சொல்கின்றார். தன்னுடைய பக்தர்களானவர்கள் அடைகின்ற வேதனையை பார்த்து அதனை தீர்த்து, அவருடைய கவலைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார் சிவபெருமான் என்று சொல்கின்றார்கள். ஆலம் அருந்த கண்டம் கருத்தார், வினையினால் அன்பர் வருந்த கண்டு அங்கு அறுத்தார். அருந்த கண்டம் கருத்தார், இங்கு வருந்த கண்டு அங்கு அறுத்தார் என்றால் அந்த வினைகளை நீக்கி அருளினார் பக்தர்களிடமிருந்து என்ற ஒரு அழகான வெண்பாவினை நமக்கு கொடுக்கின்றார் பிள்ளையவர்கள். தாளம் படைத்து அலர்கன் தான் ஒழுகலால் பிரம்மன் போலும் பொழில் சூழ் புலியூரே ஆலம் அருந்த கண்டம் கருத்தார் அல்லல் வினை அன்பர் வருந்த கண்டு அங்கு அறுத்தார் வாழ்வு என்று சிதம்பரத்தின் பெருமையை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளையவர்கள். இதைத்தான் வேடிக்கையாக காளமேக புலவர் சொல்கின்றார். ஆலங்குடி என்கின்ற ஊரிலே சிவபெருமான் திருக்கோவில் கொண்டுள்ளார். அந்த ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு ஆலங்குடியான் என்றே பெயர் உண்டு. ஆலங்குடியிலே இருப்பதால் அவன் ஆலங்குடியான் என்று மக்கள் அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். அந்த ஆலங்குடி என்கின்ற ஊரின் வழியாக காளமேக புலவர் சென்றும் பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற கோயிலில் இருக்கின்ற சிவபெருமானுடைய பெயர் என்ன என்று ஊர் மக்களிடம் கேட்கின்றார். மக்கள் சொல்கின்றார்கள், இந்த சிவபெருமானின் பெயர் ஆலங்குடியான் என்று சொல்கின்றார். அப்பொழுது காளமேக புலவர் விளையாட்டாக சொல்கின்றார், இவன் எப்படி ஆலங்குடியான் ஆவான்? இவன் ஆலம் குடித்தவன். அதாவது ஆலங்குடியான் என்றால் ஆலங்குடி என்கின்ற ஊரிலே குடியிருப்பவன் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் ஆலம் குடியான். ஆலம் என்றால் விஷம், அந்த விஷத்தை குடிக்காதவன் என்று ஒரு பொருள் வருகின்றது. இதைத்தான் புலவர் சொல்கின்றார் காளமேக புலவர். இவனை போய் எல்லாம் ஆலம் குடியான் என்று சொல்கின்றீர்களே, இவன் ஆலம் குடியான் அல்ல, ஆலம் குடித்தவன். இவன் ஆலம் குடிக்காமல் போயிருந்தால் இந்த உலகமே அழிந்து போயிருக்கும். இந்த உலகத்தை ஆலத்தை குடித்து காப்பாற்றியவன் சிவபெருமான் என்று விளையாட்டாக ஒரு வெண்பா அமைக்கின்றார். ஆலம் குடியானை ஆலாலம் உண்டானை ஆலம் குடியான் என்று யார் சொன்னார்? ஆலம் குடியானே ஆகில் குவலயத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதிலே என்று அழகாக சொல்கின்றார். இவன் விஷம் குடிக்காது போயிருந்தால் உலகமே அழிந்து போயிருக்குமே என்று இந்த ஆலம் குடித்த வரலாற்றினை வைத்து பல புலவர்கள் பல பாடல்களை இயற்றி நமக்கு அருமையான ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள். இதுபோல இன்னும் பல அறியப்படாத வரலாற்று செய்திகளையும் இதுபோல் யமகம், திரிபு, சிலேடை என்கின்ற சுவையான விஷயங்களையும் அடுத்தடுத்து வருகின்ற சொற்பொழிவிலே காணலாம். தில்லை அம்பலவாணர் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கின்றார். அனைவரும் கண்டு மகிழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.